Hey guys, welcome to Lucifer Gamer. நான் தான் உங்கள் ப்ரொஃபஸர் ஜெடி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து முடிய போகுது. 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் 2025 என்னென்ன ஈவெண்ட் பெண்டிங் இருக்குது, 2026 ஸ்டார்டிங்கில் என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுது அதெல்லாம் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இயர் முடியறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாளுக்குள்ளே எத்தனை ஈவெண்ட் வரப்போகுது, இன்னும் ஒரு பெண்டிங்கான ஒரு 2 ஈவெண்ட் இருக்குது. அந்த 2 ஈவெண்ட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக நியூ இயருக்கு வந்து ஒரு ஈவெண்ட் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் லைனாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு லைக்கை போட்டு நம்ம வீடியோ பாருங்கள். புதுசாக யாரும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டுக்கான ஸ்பெஷல் அமௌண்ட் தாங்க. அதுவும் நம்ம ஃப்ரீ அமௌண்ட்டு ஆல்ரெடி கேம் ஃபைலில் ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 2 நாளைக்குள்ளே நம்ம 1 டேஸ்லேயே முடிச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் இந்த கேமை ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வந்து 3 ப்ரைஸுமே கிடச்சிரும். ஃப்ரீ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்குன்னு ரொம்ப ஒர்த்தெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஏதோ ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் விட போகிறதில்ல. பட் பரவாயில்ல, 1.5 மணி நேரம் ப்ளே பண்ணி எடுத்து வச்சுங்க, கலெக்ஷனுக்காக யூஸ் ஆகும். அடுத்ததாக நியூ இயர் ஸ்பெஷலாக லாபி வந்து ஒரு 14 நாளைக்கு இப்படி சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு 3 இத்து போன ஐடி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏதோ 2026 அப்படின்னு சொல்லிட்டு பேனரு, அவத்தாரு, அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரீ கன் ஸ்கின் நம்மளுக்கு இயர் அதாவது நியூ இயர் அன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு கன் ஸ்கின் கொடுப்பாங்க. இப்படி ஒரு பேனர் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அடுத்ததான் நம்ம ஜூசு கைசனுக்கான அனிமேஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நரோட்டோ ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படி ஒரு அனிமேஷன்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூசு கைசனுக்கான அனிமேஷனு, லாபி அனிமேஷனு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக அப்படி ஒரு வெப்பனு மொத்தம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு 39 ஐட்டம் வந்து நம்மளுக்கு புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க, புதுசாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இந்தமாரி ஒரு சுற்றி, இந்தமாரி ஒரு எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தமாரி ஒரு ஊசி மாரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இன்னும் சரியாக தெரியல. அந்த 39 ஐட்டமும் எப்படி எந்தெந்த விதமான ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அதேமாரி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சுற்றிலாம் வச்சு எனிமி அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இது டேமேஜ் ஹெவியாக கொடுக்குமா அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அட்வான்ஸ் சர்வர் கூட இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது. நான் 3 நாள் கழித்து நான் என்னென்னு பார்த்துட்டு நான் கண்டென்ட் போடுறேன். அதுக்கப்புறம் இதேமாரி 100 காயின் கொடுத்து மேலே ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி இந்த அனிமி யார் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனிமி நான் பார்த்தது கிடையாது. இந்த அனிமி யார் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்தமாரி நிறைய ஐட்டத்தை வந்து ஆட் பண்ண போகிறாங்க கேமுக்குள்ளே. பட் இதுக்கு இன்னும் கிளியரான அப்டேட் வந்து எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக இது நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கு அடுத்த மந்த்துக்கான பொயா பாஸுங்க. அதெல்லாம் OB 52க்கான பொயா பாஸு, 53க்கான பொயா பாஸு, இதெல்லாம் வந்து நம்ம கேமுக்குள்ளே இப்போதைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் 100% கன்ஃபார்மு. இந்தமாரி லூட் பாக்ஸு இதெல்லாம் புதுசாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்குது. பேகு, அப்புறம் அவத்தாரு, பேனுக்கான ஸ்கின்னு, அப்புறம் லூட் பாக்ஸு, கன்னுக்கான ஸ்கின்னு, இந்த மாதிரி ஸ்கின்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வர பொயா பாஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து வர வேண்டிய பண்டல்ஸு, க்ளோவால்ஸ் எல்லாமே இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு தான் லீக்ஸ் கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பொயா பாஸில் உள்ளே வரும்னு தெரிஞ்சுக்கங்க. அதேமாரி இந்த பேகு, இப்படி ஒரு லூட் பாக்ஸுங்க, அப்புறம் ஸ்கை போர்டுக்கான ஸ்கின்னு, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டிஷர்ட் ஈவெண்ட் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வரப்போகுது அப்படின்ற லீக்ஸ் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இப்போ கிடையாது. OB 53 அப்டேட் அப்போ தான் ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி மந்த்து இல்லை மார்ச் மந்த்து அப்படி தான் நம்ம இந்த டிஷர்ட் ஈவெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக 100% வரும். பட் இப்போ கிடையாது. இன்னும் ஒரு 2 மாதம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஜூசு கைசன் கொலாபரேஷன், அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஒரு 2 கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நமக்கு அப்கமிங்ஸில் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் இருக்குது. பட் ஆனால் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஏன் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க இன்னொன்று எனக்கு அது புரியவே இல்லை. இன்னும் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த OB 52 அப்டேட்டுக்கு முன்னாடி ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டும் சரி, M60க்கான ஈவெண்ட்டும் சரி, அது ரெண்டுமே நம்ம கேமுக்குள்ளே வரணும். இன்னும் வராமல் இருக்குது. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு இப்படி ஒரு மிஷி ஷாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் ஏன் வரல அப்படின்ற ரீசனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜூசு கைசனுடைய கொலாபரேஷன் வந்தால் கண்டிப்பாக அதுக்கான மிஷி ஷாப் கண்டிப்பாக விட்டாகணும். அதனால தான் இவங்க மிஷி ஷாப் விடாமல் இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு மிஷி ஷாப் நம்ம வந்திருக்கணும். பட்டு வரல. விண்டர்லேண்ட் ஸ்பெஷலாகவும் வரல, கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கும் வரல, நியூ இயருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு மிஷி ஷாப் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்து மிஷி ஷாப் இருக்குது. பட் அது நியூ இயர் ஸ்பெஷலாக வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் அந்த மிஷி ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின்னுங்க, வண்டிக்கான ஸ்கின்னு,
ஆட்டோ ஸ்கின்னு சொல்கிறதா அப்படி ட்ரக்குக்கான ஸ்கின்னு சொல்கிறதான்னு தெரியல. இப்படி ஒரு ஸ்கின் வந்து பங்கமாக இருக்குது. இப்படி தான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஆனால் அது மிஸ்ஸி ஷாப் ஈவெண்ட்டில் தான் ஒரு 100% கன்ஃபார்மு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு மிஸ்ஸி ஷாப் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜூசு கைஸ்னுடைய கொலாபரேஷனுக்கான மிஸ்ஸி ஷாப்புங்க. இது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 அன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அதில் வந்து 2 மெயின் பண்டலுங்க. இந்த 2 மெயின் பண்டலை பேஸ் பண்ணி தாங்க அந்த மிஸ்ஸி ஷாப்பே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான லீக்ஸ் இன்னும் கிடைக்கல. பட் இப்போதைக்கு இது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கான கன்ஃபார்ம் பேனர் கிடைச்ச உடனே நான் என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து தான் நம்ம மெயின் டாபிக் உள்ளே போயிடலாம். M60ங்க. நம்ம கேமுக்குள்ளே இப்போ இந்த OB 52 அப்டேட்டுக்கு முன்னாடி பெண்டிங்கில் இருக்கிற 2 ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டு M60. இந்த M60 ஈவெண்ட்டு எப்போ வரப்போகுது, எதில் வரப்போகுது இன்னும் யாருக்கும் தெரியல. எந்த லீக்கர்ஸும் இன்னும் அப்டேட் பண்ணலை. இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் ஸ்பெஷலாக வந்திருக்க வேண்டியது. இன்னும் நம்ம கேமுக்குள்ளே வரல, எதுக்காகவும் தெரியல. பட் ஆனால் வந்தால் இந்த ஒரு கன் ஸ்கின்னும் மேலே ஒரு கட்டானா ஸ்கின்னும் கீழே ஒரு க்ளோவால், இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி தாங்க ஒரு ஈவெண்ட்டு வரும். அதுவும் ப்ரீமியம் டோக்கனில் தான் வரப்போகுது, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதேமாரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் வருது, அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ஆனால் என்னைக்கு என்ன கன்ஃபார்ம் டேட்டு அதை பற்றி தான் இன்னும் தெரியல, லீக்ஸ் கிடைக்கல. ஆனால் மோஸ்ட்லி கிடைச்ச லீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14க்குள்ளே கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வந்து இந்த ஈவெண்ட்டும் சரி, ஏஞ்சலிக் பண்ட் ஈவெண்ட்டும் சரி, ரெண்டுமே கேம் ஃபைலில் கண்டிப்பாக வந்துடுங்க. ஜனவரி 14க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை யாரை ஸ்பின் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கன்ஃபார்ம் பேனர் கிடைச்சோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பை பாய், டாட்டா.